ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மெடிசினல் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ல கார்டியோவாஸ்குலர் ட்ரக்ஸ்ல பார்க்கக்கூடிய சாப்டர் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ். ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ், த ட்ரக் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹை பிளட் ப்ரெஷர். ஸோ ஹை பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன்னா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ் இங்க சொல்லியே ஆகணும். ஸோ நம்ம வந்து கெமிஸ்ட்ரி ஆஃப் ஆன்டி ஹைப்பர் டென்சிவ் ட்ரக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஸோ ஹைப்பர் டென்ஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர், அதாவது இன்க்ரீஸ் இன் சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் அண்ட் இன்க்ரீஸ் இன் டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர். அப்படின்னா என்ன? ஸோ ஹார்ட் கண்ட்ராக்ட் ஆகும்போது ஆர்டரியில என்ன ப்ரெஷர் டெவலப் ஆகுதோ அதை வந்து நாம என்ன சொல்றோம்? சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஹார்ட் டைலேட் ஆகும்போது ஆர்டரியில என்ன ப்ரெஷர் டெவலப் ஆகுதோ அதை நாம வந்து டயஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் போத் சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் பிளட், சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷன், இந்த பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம், நிறைய ஈட்டியோபேத்தாலஜிக்கல் இருக்கலாம். ஓகேங்களா? பட் மேஜரா அதனுடைய பேத்தோபிசியாலஜி பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஹை பிளட் ப்ரெஷர் எதனால அப்படின்னா என்னது? பை இன்க்ரீசிங் கார்டியாக் அவுட்புட். கார்டியாக் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்னது? பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகலாம். இந்த கார்டியாக் அவுட்புட் வந்து எப்போ எல்லாம் அதிகமாகும் அப்படின்னா, பிளட் வால்யூம் அதிகமாகும் போது கார்டியாக் அவுட்புட் வந்து அதிகமாகலாம். அதே மாதிரி ஹார்ட் ரேட் வந்து அதிகமாகும் போது நம்மளுடைய கார்டியாக் அவுட்புட் வந்து அதிகமாகலாம். ஒரு கார்டியாக் சைக்கிளுக்கு எத்தனை எம்எல் பிளட் வந்து என்னது பம்ப் பண்ணதோ அதான் வந்து என்னது? கார்டியாக் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல நிறைய இருக்கு, கார்டியாக் அவுட்புட் அண்ட் ஸ்ட்ரோக் வால்யூம். ஸோ அதெல்லாமே நம்ம ஃபார்மகாலஜில டீடைல்டா பார்க்கலாம். நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி பம்ப் கண்ட்ராக்டிலிட்டி, கார்டியாக் ஹார்ட்னுடைய பம்ப் இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய கார்டியாக் அவுட்புட் வந்து அதிகமாகுது. ஓகேங்களா? ஸோ இது கார்டியாக் அவுட்புட் அதிகமாகிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ். பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகிறது. அதுக்கு அடுத்த முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா, இன்க்ரீஸ் த டோட்டல் பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ், பிளட் ஆர்டரியினுடைய ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் போது அதுக்கு எகெயின்ஸ்டா பிளட் என்ன அதுக்கு எகெயின்ஸ்டா வந்து ஹார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஹை ஃபோர்ஸ்ல வந்து தள்ள வேண்டிய நிலைமைக்கு இந்த ஹார்ட் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ், அந்த வாஸ்குலர் பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிறதுனாலையும் வந்து இங்க பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. இதுக்கு மேஜர் ரீசன் வந்து என்ன அப்படின்னா, வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஆர்டரி அண்ட் வீனஸ்ல வந்து என்னது சுருங்குறது, வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆகிறது. அதனால பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு அதிகமாகுது. ஸோ இப்போ இந்த கார்டியாக் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் இந்த டோட்டல் பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் நமக்கு என்னது? பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. ஸோ இந்த பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷனை வந்து ரெண்டா பிரிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ஆர் எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன்ஸ், இந்த பெனிங் அண்ட் மேலிக்னன்ட் அப்படின்ட்டு நம்ம ஃபர்தரா பிரிக்கலாம். செகண்ட் வந்து செகண்டரி ஹைப்பர் டென்ஷன். ஸோ டியூ டு எனி அண்டர்லைங் காசஸ், அதாவது இது வந்து அன்னோன். பிரைமரி அண்ட் எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் வந்து அன்னோன், பட் மெஜாரிட்டி ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் இதனாலதான் வரும். செகண்ட் வந்து செகண்டரி ஹைப்பர் டென்ஷன்ஸ், நம்ம உடம்புல வந்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு பிரச்சனை, டிசீஸ் போயிட்டு இருக்கும். லைக் டயபெட்டிக் மெலிட்டஸ், அதுக்கப்புறம் வந்து மேஜரா நெஃப்ரோபதி, நெஃப்ரிட்டிஸ், அதாவது கிரானிக் ஆர் அக்யூட் கிட்னி டிசீஸ், இன்ஜுரி. ஸோ அதனால அப்புறம் வந்து டியூமர், கேன்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய அண்டர்லைங் காசஸ், நிறைய டிசீஸ்னால வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து செகண்டரி ஹைப்பர் டென்ஷன்ஸ். நார்மலாவே பிளட் ப்ரெஷர் வந்து 120/80 mm of Hg. 120 அப்படிங்கிறது சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர். மேல இருக்கிற வேல்யூ வந்து சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர், கீழே இருக்கிற வேல்யூ வந்து என்னது? 80 mm அப்படிங்கிறது, mm of Hgங்கிறது டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர். இது வந்து நார்மல். இப்போ இந்த நார்மல் வேல்யூ வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல, நிறைய அவங்க கைட்லைன்ஸ்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸ்லைட்டா.
கொஞ்சம் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 120/80 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 130/90 கொண்டு வந்தாங்க. இப்போ நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து 140 வந்து நார்மல் அப்படிங்கிற அளவுக்கு கைட்லைன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுல நிறைய ஸ்டேஜ் இருக்கு. ஸ்டேஜ் 1 ப்ரீ ஹைப்பர் டென்ஷன், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 3. ஸோ இது எல்லாமே ஹைப்பர் டென்ஷன் எதனால வருது, அதனுடைய இட்டியோபேத்தாலஜி கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஃபார்மகாலஜி அண்ட் ஃபார்மகோ தெரபியூட்டிக்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ நார்மல் வேல்யூ வந்து 120/80 mm/Hg. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க ஒரு சின்ன பிளட் ப்ரெஷர் பத்தின இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஸோ ஏன் இந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ்ல இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நாம கொண்டாந்தேன் அப்படின்னா, நம்ம இந்த ட்ரக் கிளாசிபிகேஷன்ஸ் பார்க்குறோம்ல, இந்த ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ்க்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஒரு சில ட்ரக்ஸ் வந்து ஹார்ட் ரேட்டை வந்து குறைக்கும், ஒரு சில ட்ரக்ஸ் வந்து கார்டியாக் அவுட்புட்டை வந்து குறைக்கும், ஒரு சில ட்ரக்ஸ் வந்து வாஸ்குலருடைய டோட்டல் பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸை வந்து குறைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ட்ரக்குக்கும் ஒவ்வொரு மேஜர் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கு. இது புரியறதுக்காக தான் வந்து நான் இந்த ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்தேன். மற்றபடி ஹைப்பர் டென்ஷன் பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு, அது ஒரு நாள் கூட பத்தாது. ஓகே, ஸோ கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் உள்ள வந்துடலாம். அதுல நாம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து டையூரிட்டிக்ஸ். டையூரிட்டிக்ஸ்னா என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம உடம்புல இருக்கிற சோடியம் லெவலும் வாட்டர் லெவலையும் வந்து யூரின் வழியா அதிகப்படுத்துறதா நம்ம என்ன சொல்றோம், டையூரிசிஸ். நம்மளுடைய யூரின் அவுட்புட்டை வந்து டபுள் டைமை இன்க்ரீஸ் பண்றது டையூரிசிஸ். சோடியமும் வாட்டரும் வந்து நம்ம பாடியை விட்டு எக்ஸ்கிரீட் ஆகிறதா வந்து டையூரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல நிறைய கேட்டகரி இருக்கு. பட் நாம வந்து மேஜரா ஹைப்பர் டென்ஷன்ஸ்க்காக மட்டும் என்னென்ன ட்ரக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபியூரசமைடு, லாசிக்ஸ் எல்லாருக்கும் தெரியும், அல்லது ஃபுரோசமைடு. அதுக்கப்புறம் ஹைட்ரோகுளோரோதயசைடு, தயசைடு டையூரிட்டிக்ஸ், ஹைட்ரோகுளோரோதயசைட்ஸ், இண்டப்பமைடு, எப்ளரினோன், ஃப்ரூசமைடு. அப்புறம் இன்னொரு ட்ரக்ஸ் டார்சமைடு இருக்குங்க, எழுதிக்கோங்க, டார்சமைடு. அதுக்கப்புறம் பொட்டாசியம் ஸ்பேரிங் டையூரிட்டிக்ஸ், ஸ்பைரனோலாக்டோன், அமிலோரைட்ஸ். இது எல்லாமே வந்து டையூரிட்டிக் ட்ரக்ஸ் வந்து நாம காமனா ஹைப்பர் டென்ஷன்ஸ்க்காக கொடுக்குறோம். ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, சோடியம் அண்ட் வாட்டர் அவுட்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நம்ம உடம்பு பாடியை விட்டு எக்ஸ்கிரீஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால பிளட் வால்யூம் வந்து கம்மியாகுது நமக்கு. ஸோ பிளட் வால்யூம் கம்மியாகும் போது வீனஸ் ரிட்டர்ன் வந்து குறையுது. ஸோ இப்போ வீனஸ் ரிட்டர்ன் வந்து குறையும் போது கார்டியாக் அவுட்புட் வந்து குறையுது. அப்போ ஓவராலா வந்து பிளட் ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ இது டீட்டெயிலா நம்ம ஃபார்மகாலஜியில பார்க்கலாம். அடுத்த கேட்டகரி ஆஃப் ஆன்டி ஹைப்பர் டென்சிவ் ட்ரக் என்ன அப்படின்னா, ராஸ் இன்ஹிபிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெனின், ஆஞ்சியோடென்சின், ஆல்டோஸ்டிரோன் சிஸ்டம் இன்ஹிபிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒரு 3 கேட்டகரி இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கேட்டகரி வந்து ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டார்ஸ். ஸோ இங்க பாருங்க ஒரு சின்ன பிசியாலஜி. ஆஞ்சியோடென்சினோஜன் அப்படிங்கிற ஒரு பாலிபெப்டைடு, இது வந்து ஆஞ்சியோடென்சின் 1 கன்வெர்ட் ஆகுது பை த என்சைம் ஆஃப் ரெனின். நெக்ஸ்ட் இந்த ஆஞ்சியோடென்சின் 1 என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, ஆஞ்சியோடென்சின் 2 பாலிபெப்டைடா வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? பை த என்சைம் ஆஃப் ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம்ஸ். புரியுதுங்களா? இந்த ஆஞ்சியோடென்சின் 2 அப்படிங்கிற பெப்டைடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஒரு மேஜர் காசஸ் டு இன்க்ரீஸ் த பிளட் பிரஷர். என்னென்ன பண்ணும் அப்படின்னா, இது போய் டைரக்டா வாஸ்குலர்ல போய் உட்கார்ந்து வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே சமயம் ஆல்டோஸ்டிரான் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஆல்டோஸ்டிரான் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஆல்டோஸ்டிரானுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இன்க்ரீஸ் த வாட்டர் அண்ட் சோடியம் ரீஅப்சார்ப்ஷன்ஸ். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் த சிம்பத்தட்டிக் அவுட்ஃப்ளோ, நார் அட்ரினலின் அண்ட் அட்ரினலின் செக்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதனால வந்து நமக்கு ஓவராலா பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். எதனால? இந்த ஆஞ்சியோடென்சின்ஸ் 2 வந்து பிளட்ல வந்து அதிகமா இருக்கிறதுனால. அப்போ நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ராஸ் இன்ஹிபிட்டார்ஸ்ல ஃபர்ஸ்ட் கேட்டகரி ACE இன்ஹிபிட்டார்ஸ் போய் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆஞ்சியோடென்சின் 1ல இருந்து ஆஞ்சியோடென்சின் 2 கன்வெர்ட் ஆகிறத வந்து தடுக்கக்கூடிய ட்ரக்ஸ். இதுல என்னென்ன ட்ரக்ஸ் இருக்கு அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரக்ஸ் தான். கேப்டோப்ரில், எனாலாப்ரில், லிசினோப்ரில், ராமிப்ரில், பெரிண்டோப்ரில், ஃபோசினோப்ரில் அண்ட் தென் குயினாப்ரில். இன்னும் நிறைய நியூவர் ட்ரக்ஸ் வந்து வந்துருச்சு. பட் இருந்தாலும் சம் பிரைமரி ட்ரக்ஸ் மட்டும் நான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் புரியுறதுக்காக. புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த கேட்டகரி வந்து ஆஞ்சியோடென்சின் 1ல இருந்து 2 வந்து கன்வெர்ட் ஆகாம பார்த்துக்கக்கூடிய ட்ரக்ஸ். அதே ராஸ் இன்ஹிபிட்டார்ஸ்ல அடுத்த கேட்டகரி என்ன ட்ரக்ஸ் அப்படின்னா, ஆஞ்சியோடென்சின் டைப் 1 ரெசெப்டார் பிளாக்கர்ஸ். ஒன்ஸ் வந்து ஆஞ்சியோடென்சின் 2 வந்து
கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த ஆஞ்சியோடென்சின் 2 வந்து அது அதனுடைய ரிசெப்டார்ல போய் உட்காரும். அதனுடைய ரிசெப்டார் என்ன அப்படின்னா மேஜரா இங்க வந்து ஆஞ்சியோடென்சின் 1 ரிசெப்டார்ஸ். சோ நாம இந்த ட்ரக்ஸ் இந்த லோசர்டான் எல்லாம் முடியும், இந்த கேண்டிசெட்ரான், இந்த ட்ரக்ஸ் எல்லாம் போய் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆஞ்சியோடென்சின் 2 பெப்டைடு வந்து ஆஞ்சியோடென்சின் 1 டைப் ரிசெப்டார்ல பைண்ட் ஆகிறத போய் தடுக்கும். ஓகேங்களா? அப்படி தடுக்கும் போது இந்த மெக்கானிசம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு குறையும். வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் குறையும், சிம்பத்தட்டிக் அவுட்ஃப்ளோ குறையும், ஆல்டோஸ்டிரான் செக்ரீஷன்ஸ் வந்து குறையும், ஓவராலா பிளட் பிரஷர் குறையும். ஸோ இதுல என்னென்ன ட்ரக்ஸ் இருக்கு? லோசட்ரான், கேண்டிசெட்ரான், வல்சட்ரான், டெல்மிசெட்ரான், ஆல்மிசெட்ரான் அண்ட் தென் இர்பாசெட்ரான், இந்த மாதிரி நிறைய நியூவர் ட்ரக்ஸ் வந்து நிறைய இருக்கு. புரியுதுங்களா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஏசி இன்ஹிபிட்டார், செகண்ட் கேட்டகரி ஆஞ்சியோடென்சின் டைப் 1 ரெசெப்டார் பிளாக்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரெனின் இன்ஹிபிட்டார்ஸ், ஒரே ஒரு ட்ரக்ஸ் அலிஸ்கெரின். இதனுடைய வேலை என்ன அப்படின்னா ஆஞ்சியோடென்சினோஜன், the 10 அமினோ ஆசிட்ஸ் கண்டெய்னிங் பாலிபெப்டைட் ஆஞ்சியோடென்சினோஜன், ஆஞ்சியோடென்சின் 1 கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம் அது ரெனின். இந்த ரெனினை போய் பிளாக் பண்ணும். ஸோ அதனால இந்த ப்ராசஸ் வந்து இங்கேயே ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ட்ரக்ஸ் வந்து அலிஸ்கெரின். ஸோ அப்போ இந்த ராஸ் இன்ஹிபிட்டார்ஸ்க்கு வந்து 3 கேட்டகரி பார்த்தோம். ஒன்று என்னது? ரெனின் இன்ஹிபிட்டார்ஸ், ரெண்டாவது வந்து ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டார்ஸ், மூணாவது வந்து ஆஞ்சியோடென்சின் டைப் 1 ரெசெப்டார் பிளாக்கர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கேட்டகரிஸ். நம்ம ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ்ல வந்து மூணாவது பார்க்கக்கூடியது சிம்பத்தட்டிக் இன்ஹிபிட்டார்ஸ், அதாவது அட்ரினர்ஜிக் இன்ஹிபிட்டார்ஸ், சிம்பத்தோலைட்டிக் ட்ரக்ஸ், சிம்பத்தோலைட்டிக் ஆர் சிம்பத்தட்டிக் இன்ஹிபிட்டார்ஸ். இதுல வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னது போல அட்ரினலின், நார் அட்ரினலின் மேஜரா அதனுடைய 2 ரிசெப்டார்ல போய் பட்டு அதனுடைய வேலையை செய்யுது. ஒன்னு ஆல்பா ரெசெப்டார், இன்னொன்னு பீட்டா ரெசெப்டார். காமனாவே சிம்பத்தட்டிக் அவுட்ஃப்ளோ அட்ரினலின், நார் அட்ரினலின் வந்து செக்ரேஷன் ஆகும்போது நமக்கு வந்து ஓவராலா பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆல்டோஸ்டிரான் செக்ரீஷன்ஸ் ஆகுது. ஸோ வாட்டர் அண்டு சோடியம் ரீஅப்சோர்ப்ஷன்ஸ் வந்து நிறைய நடக்குது. அதே சமயம் இந்த நார் அட்ரினலின் வந்து டைரக்டா ஹார்ட்ல இருக்கிற பீட்டா 1 ரிசெப்டார்ல பட்டு ஹார்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, ஹார்ட்டுடைய கண்ட்ராக்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ ஓவராலா இந்த சிம்பத்தட்டிக் அவுட்ஃப்ளோனால சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிறதுனால பிளட் ப்ரெஷர் வந்து நமக்கு அதிகமாகுது. ஸோ அதை ரெடியூஸ் பண்றதுக்கு நாம வந்து சிம்பத்தோலைட்டிக் ட்ரக்ஸ் இங்க எடுத்துக்கிறோம். அதுல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பீட்டா பிளாக்கர்ஸ். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நம்ம லாஸ்ட் கிளாஸஸ்ல வந்து இந்த சிம்பத்தோலைட்டிக் ட்ரக்ஸ்ல வந்து நம்ம படிச்சதுதான். நான் செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸ்ல வந்து என்ன ஒரே ஒரு ட்ரக்ஸ் ப்ரோப்ரானோலால் ட்ரக்ஸ், இட்ஸ் எக்ஸலன்ட் ட்ரக்ஸ். ஸோ நிறைய பர்பஸ்க்காக நாம கொடுப்போம். அதுக்கப்புறம் பீட்டா பிளாக்கர்ஸ்ல வந்து காமனா கொடுக்கிறது ஆன்டி ஹைப்பர்டென்சிவ், மெட்டப்ரோலால் கொடுப்போம், அதுக்கப்புறம் அட்டினோலால் கொடுப்போம். நெக்ஸ்ட் பீட்டா பிளாக், அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து ஆல்பா அண்ட் பீட்டா பிளாக்கர், அதாவது நான் செலக்டிவ் அட்ரினர்ஜிக் ரிசெப்டார் ஆன்டகோனிஸ்ட். ஆல்பா அண்ட் பீட்டா ரெண்டையும் பிளாக் பண்ணக்கூடிய 2 ட்ரக் இருக்கு. என்னது? ஒன்னு வந்து லாபிட்டோலோல், இன்னொன்னு வந்து கார்பிடயோலோல். நெக்ஸ்ட் சிம்பத்தோலைட்டிக் ட்ரக்ஸ்ல பார்க்கக்கூடியது ஆல்பா பிளாக்கர்ஸ், எஸ்பெஷலி ஆல்பா 1 ரெசெப்டார் பிளாக்கர்ஸ். இந்த ஆல்பா 1 ரெசெப்டார் வந்து பிளட் வெசல்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அட்ரினலின், நார் அட்ரினலின் டைரக்டா அந்த ஆல்பா ரிசெப்டார்ல பட்டு ஸோ அங்க வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஆல்பா 1 பிளாக்கர்ஸ், அதாவது என்னது? பிரஜோசின் அண்ட் டெரஜோசின்ஸ், இது ரெண்டுமே போய் நமக்கு வேசோ டைலேட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சென்ட்ரலி சிம்பத்தோலைட்டிக் ட்ரக்ஸ், இது போய் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டோபாமைன் அண்ட் நார் அட்ரினலின் சிந்தசைஸ் அண்ட் செக்ரீஷனை வந்து குறைக்கக்கூடிய ட்ரக்ஸ். அதனாலதான் இது வந்து சென்ட்ரலி ஆக்டிங் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல 2 ட்ரக் நம்ம காமனா கொடுக்குறோம் ஹைப்பர்டென்ஷனுக்காக. ஒன்னு குளோனிடின், இன்னொன்னு வந்து மெத்தில் டோபா. ஓகேங்களா? அப்போ சிம்பத்தட்டிக் இன்ஹிபிட்டார்ஸ்ல ஆல்பா பிளாக்கர்ஸ் கொடுக்குறோம், பீட்டா பிளாக்கர்ஸ் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் சென்ட்ரலி ஆக்டிங் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? நம்ம ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ல வந்து 4வது பார்க்கக்கூடிய ட்ரக் வந்து கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரக்ஸ். அதுல 3 கேட்டகரி இருக்குங்க. ஒன்னு வந்து ஃபினைல் அல்கைலமைன், இது நம்ம ஆன்டி அரித்மெட்டிக் ட்ரக்ஸ்லயே பார்த்துப்போம். இந்த வெரப்பாமைல் அண்ட் டில்டியாசம், இந்த ரெண்டுமே வந்து
ஆன்டி அரித்மெட்டிக் ட்ரக்ஸ்ல பார்த்துருப்போம். இந்த ரெண்டு ட்ரக்ஸுமே வந்து வெரப்பமைல் அண்ட் டில்டியாசம் வந்து காமனா ஸ்பெசிஃபிக்கா ஹார்ட்ல மட்டும் இருக்கிற கால்சியம் சேனலை போய் பிளாக் பண்ணக்கூடியது. அடுத்த கேட்டகரி டைஹைட்ரோபைரிடின். இந்த ட்ரக் வந்து எஸ்பெஷலி ஹார்ட்ல இருக்கிற கால்சியம் சேனலுக்கு பதிலாக பிளட் வெசல்ஸ்ல இருக்கிற கால்சியம் சேனல்ல போய் பிளாக் பண்ணி அங்க வந்து வேசோ டைலேஷனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். ஸோ இந்த கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஃபினைல் அல்கைலாமைன் டெரிவேட்டிவ்ஸ். ஃபினைல் பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும்? ஃபினைல் அல்கைலாமைன் வெரப்பமைல். ப்ளீஸ் நோட் இட். இதுல இருந்து அடிக்கடி எம்சிக்யூஸ் கேட்பாங்க. ஃபினைல் அல்கைலாமைன் வெரப்பமைல். நெக்ஸ்ட் வந்து பென்சோதயசின் டெரிவேட்டிவ் ட்ரக்ஸ். என்னது? ஒரே ஒரு சிங்கிள் ட்ரக்ஸ், டில்டியாசம். இந்த ரெண்டு ட்ரக்குமே வந்து ஹார்ட் கண்ட்ராக்டிலிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணுது, கார்டியாக் அவுட்புட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது, ஹார்ட் ரேட்டையும் ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இட் இஸ் ரெடியூஸ் ஹார்ட் ரேட் அண்ட் ஹார்ட் கண்ட்ராக்டிலிட்டி. ஸோ டைரக்ட்லி ஆக்ட் ஆன் கால்சியம் சேனல். அத ஹார்ட்ல இருக்கிற கால்சியம் சேனல் பிளாக் பண்ணி ஹார்ட் கண்ட்ராக்டிலிட்டி அண்ட் ஹார்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணி கார்டியாக் அவுட்புட்டை வந்து குறைக்குது. இதே கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ்ல வந்து மூணாவதா பார்க்கக்கூடிய சூப்பரான ட்ரக்ஸ் என்னது? டைஹைட்ரோபைரிடின் டெரிவேட்டிவ் ட்ரக்ஸ். பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும்? டைஹைட்ரோபைரிடின். இதுல நிறைய ட்ரக்ஸ் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரக் தான் அது. அம்லோடிபின், நிஃபிடிபின், சில்னிடிபின், நிகார்டிபின், ஃபெலோடிபின், இந்த மாதிரி நிறைய நியூவர் கால்சியம் சேனல் டைஹைட்ரோபைரிடின், எஸ்பெஷலி 1,4 டைஹைட்ரோபைரிடின் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இது வந்து பிளட் வெசல்ஸ்ல இருக்கிற கால்சியம் சேனல்ல போய் பிளாக் பண்ணி டோட்டல் பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? இது வந்து ஒரு சூப்பரான ட்ரக்ஸ். ஸோ நம்ம ஆன்டி ஹைப்பர்டென்சிவோட லாஸ்டா பார்க்கக்கூடிய கேட்டகரி வந்து வேசோ டைலேட்டார்ஸ். ஒரு சில ட்ரக்ஸ் வந்து ஆர்டரியை மட்டும் டைலேட் பண்ணும், ஒரு சில ட்ரக்ஸ் என்னது ஆர்டரி அண்ட் வெயின் ரெண்டையும் வந்து டைலேட் பண்ணக்கூடியது. ஸோ இதுல பார்க்கக்கூடியது ஆர்டரியோ டைலேட்டர். ஆர்டரியை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா டைலேட் பண்ணக்கூடியது ஹைட்ரலாசின், மினாக்சிடில், டயசாக்சைடு. இதனுடைய பேசிக் மெக்கானிசமே வந்து பொட்டாசியம் சேனல் ஓபனர்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்லி ஆர்டரியோடைலேட்டர்ஸ்ல என்னது? ஹைட்ரலைசின், மினாக்சிடில் அண்ட் டயசாக்சைடு. இந்த மூணுமே வந்து ஸ்பெசிஃபிக்கா ஆர்டரியை மட்டும் டைலேட் பண்ணி இதனால நமக்கு வந்து டோட்டல் பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்க ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி ஆர்டரி அண்ட் வீனஸ் ரெண்டையுமே வந்து டைலேட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் வந்து நைட்ரோப்ரூசைட் சோடியம் ஆர் சோடியம் நைட்ரோப்ரூசைட் ட்ரக்ஸ். இது வந்து ஆர்டரி அண்ட் வெயின் ரெண்டையுமே வந்து டைலேட் பண்ணக்கூடியது. ஓவராலா இந்த வேசோ டைலேட்டர்னால என்ன ஆகுது அப்படின்னா டோட்டல் பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுது. இதனால வந்து வீனஸ் ரிட்டர்ன் வந்து கம்மியாகுது. ஸோ அப்போ கார்டியாக் அவுட்புட் வந்து கம்மியாகுது. அப்போ ஓவராலா பிளட் ப்ரெஷர் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஹைப்பர் டென்ஷன்னா என்ன, அப்புறம் அதனுடைய கிளாசிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வித் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனோட. நெக்ஸ்ட் நம்ம இண்டிவிஜுவல் ட்ரக்ல போகலாம். நம்ம சிலபஸ்ல ஒரு 7 முக்கியமான ட்ரக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸ் வந்து ப்ரொபரனாலோல். இந்த ப்ரொபரனாலோல் பத்தி நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு கொடுக்கல, ஏன்னா ஆல்ரெடி அட்ரினர்ஜிக் ஆன்டகோனிஸ்ட் அதாவது சிம்பத்தோலைட்டிக் ட்ரக்ஸ்ல வந்து இந்த ப்ரொபரனாலோல் பத்தி நான் எடுத்திருக்கிறேன். ஸோ நீங்க இந்த ட்ரக் பத்தின டீடைல்ஸ் வித் ஸ்ட்ரக்சரோட வேணும் அப்படின்னா சிம்பத்தோலைட்டிக் ட்ரக்ஸ்ல போய் நீங்க படிச்சுக்கலாம். ஸோ ரெஃபர் சிம்பத்தோலைட்டிக் ட்ரக் கிளாஸஸ். ஸ்ட்ரக்சரோட கொடுத்துருப்பேன். செகண்ட் ட்ரக்ஸ் வந்து கேப்டோப்ரில். நம்ம சிலபஸ்ல கொடுத்த செகண்ட் ட்ரக் வந்து கேப்டோப்ரில். இது வந்து ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டார்ஸ். கேப்டோப்ரில், ஆஞ்சியோடென்சின், இங்க பாருங்க, ROS இன்ஹிபிட்டார்ஸ்ல ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டார்ஸ்ல ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸ் கேப்டோப்ரில். கேப்டோப்ரில் வந்து யூஸ்வலா பெருசா ப்ராக்டிக்ஸ் இல்லை. இதனால நிறைய ஆன்ஜியோ எடிமா வருது, நிறைய ப்ராப்ளம் வருது. ஸோ ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருது. ஏன்னா யூஸ்வலாகவே ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டார்ஸ் எல்லாமே வந்து நம்ம லங்ஸ்ல பிராடிகைனின் லெவலை வந்து அதிகப்படுத்தும். ஓகேங்களா? அந்த பிராடிகைனின் வந்து நிறைய லங்ஸை போய் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் செலக்டிவ் பேஷண்ட்ஸ்க்கு தான் இந்த கேட்டகரி ட்ரக்ஸ் வந்து கொடுப்பாங்க. எஸ்பெஷலி கேப்டோப்ரில் வந்து ரொம்ப லிமிட்டட், நிறைய சைட் எஃபெக்ட் இருக்கிறதுனால. இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர். பைரோல், பட் உள்ள வந்து டபுள் பாண்ட் இல்லை, அதனால பைரோலிடின். அதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த நைட்ரஜன்ல இருந்து ஆரம்பிக்குது இந்த சைட் செயின். ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன் அண்ட் தேர்ட் கார்பன். ஸோ ஓவராலா ஃபர்ஸ்ட் நைட்ரஜன்ல இந்த 5 மெம்பர் ரிங் வித் சிங்கிள் நைட்ரஜன் ஹெட்டீரோ ஆட்டம், அதுல ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்குது 1.
அதுல செகண்ட் கார்பன்ல மெத்தில் குரூப் இருக்கு, 2 மெத்தில். தேர்ட் குரூப்ல வந்து சல்ஃபைட் குரூப் இருக்கு. ஸோ 3 sulfonyl, 3 3 sulfonyl and then propanol, methane, ethane, propane. Methane, ethane, propane. So 2 methyl, 3 sulfonyl, என்னது propanol, pyrrolidine. செகண்ட் பொசிஷன்ஸ்ல வந்து கார்பாக்சில் குரூப் இருக்கிறதுனால pyrrolidine, 2 carboxylic acids, 2 carboxylic acid. Very simple structure. இதோட physical properties: white crystalline powder, slightly sulfur added, slightly sulfur added, white crystalline powder, freely soluble in water and alcohol. Storage வந்து யூஷுவல் தான். It should be stored in airtight closed container, kept in cool and dry place, and it should be protected from light. Usual storage தான். Formulations which is available in tablet 12.5 mg and tablet 25 mg. So ரெண்டு டோஸ்ல வந்து available, tablet formulationsல available. Some popular brand name வந்து Angiopril, Azetin, அதுக்கப்புறம் என்னது Capotril. இதெல்லாமே வந்து ஒரு சில brand name. Uses வந்து to treat high blood pressure, to treat hypertension along with some other anti-hypertensive drugs like beta blockers or calcium channel blockers. அது கூட வந்து இந்த drugs வந்து combinationsல கொடுப்பாங்க. ஓகேங்களா? So this is something about Captopril. அடுத்த தேர்ட் ட்ரக் வந்து Ramipril. அதே கேட்டகரி angiotensin converting enzyme inhibitors. இதோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ்டு. ரெண்டாவது நமக்கு ஸ்டார் மார்க் கொடுக்கல, அதனால இங்க ஸ்ட்ரக்சரை நான் கொடுக்கல. இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்: white crystalline powder, sparingly soluble in water. Note it, sparingly soluble in water and freely soluble in polar organic solvent. It's a pro-drug of Ramipril. So Ramipril அப்படிங்கிறது ப்ரோட்ரக். எதனுடைய ப்ரோட்ரக்? Ramipril ப்ரோட்ரக்ஸ். அது எதனால கொடுக்குறோம் ஃபார்மகாலஜில பார்க்கலாம். ஸோ Ramipril தான் இங்க வந்து ஆக்டிவ் மெட்டபாலிக்ஸ். இதுதான் வந்து டைரக்டா என்னது ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. which is melts between temperature 105 to 112 degree Celsius. Next, storage. It should be stored in airtight, well closed container and protect from light. Usual storage. Formulations which is available in tablet and which is available in capsule also. So doses வந்து 1.25 mg Ramipril and then 2.5 mg and also 5 mg. மூணு ஸ்ட்ரென்த்ல வந்து இது available. Ramipril 1.25, 2.5 and 5 mg. Brand name வந்து Corpril, Ramipril and then Cardac. So இதெல்லாமே வந்து ஒரு சில popular brand name. Uses வந்து to treat hypertension and also to treat myocardial infections and to treat heart failure. ஓகேங்களா? ஸோ இதனுடைய uses. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ட்ரக்ஸ் வந்துங்க மெத்தில் டோபா. நம்ம சிலபஸ்ல என்ன கொடுக்குறாங்க? மெத்தில் டோபாய்ட் ஹைட்ரோகுளோரைடு. இது வந்து சென்ட்ரலி ஆக்டிங் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ். இந்த மெத்தில் டோபா பேசிக்ஸா இதுல என்ன இருக்கு? மெத்தில் டோபா தான், எஸ்பெஷலி ஆல்பா மெத்தில் டோபா. ஸோ இது வந்து பயோசிந்தட்டிக்லி ஆர் சிந்தட்டிக்லி அப்டைன்டு ஃப்ரம் என்னது? ஃபினைல் அலனின் டைரோசின்ஸ். அதனால இது வந்து ஃபினைல் அலனின் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். சென்ட்ரலி ஆக்டிங் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ். ஓகேங்களா? அதனுடைய பேசிக் சப்ஸ்டன்சஸ் என்னது? டைரோசின்ஸ், L-டைரோசின், ஃபினைல் அலனின். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, ரொம்ப சிம்பிள். பேசிக்ஸா வந்து என்ன இருக்கு? கேட்டகால் ரிங் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நாம என்னது? டைரோசின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்பாக்சில் குரூப் இருக்கு. ஆக்சுவலி இந்த மெத்தில் குரூப் எடுத்துடலாம். இந்த மெத்தில் குரூப் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க கார்பாக்சில் COOH இருக்கு. அப்ப அதுக்கு பேர் வந்து என்னது? மெத்தில் டோபா. சிம்பிளி மெத்தில் டோபா. இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற கார்பன் ஆல்பாவும் செகண்ட் கார்பனை வந்து பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்பா கார்பன்ல வந்து மெத்தில் குரூப் இருக்கிறதுனால இது வந்து ஆல்பா மெத்தில் டோபா அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இந்த மெத்திலும் எடுத்துட்டோம், இந்த கார்பாக்சிலையும் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டோபாமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டீகார்பாக்சிலேஷன்ஸ் நடந்துச்சுன்னா நம்ம டோபாமைன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆல்பா பொசிஷன்ஸ்ல ஆல்பா கார்பன்ல மெத்தில் இருக்கு. ஆல்பா மெத்தில் 3 ஹைட்ராக்சில்
3 hydroxyl 1 2 3 தேர்ட் பொசிஷன்ஸ்ல ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு. ஸோ இந்த ஹைட்ராக்சில் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து எல் டைரோசின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓவரால் இது வந்து எல் டைரோசின் சொல்றோம். அதனால வந்து 3 ஹைட்ராக்சி எல் டைரோசின் இங்க COOH இருந்துச்சுல்ல, இந்த COOHல இந்த ஹைட்ரஜன் பதிலாக தான் இந்த எத்தில் குரூப் வந்து நாம ஆட் பண்ணிருக்கிறோம். இந்த C2H5 ஆட் பண்ணிருக்கிறோம். ஸோ அதனால எத்தில் எஸ்டர்ஸ் hydrochloride, ethyl esters hydrochloride. So alpha methyl 3 hydroxy L tyrosine ethyl esters hydrochloride இதனுடைய structures. ஓகேங்களா? சாரி, chemical name. ஓகே இதனுடைய physical properties: white crystalline powder freely soluble in water. Simple. Stability become yellow color on exposed to the moisture and water. Water அல்லது moisture பட்டுச்சு அப்படின்னா இது என்னது ஸ்லைட்டா அப்படியே கொஞ்சம் ஸ்லைட் yellow கலரா சேஞ்ச் ஆயிரும். அதனால so it should be stored in airtight closed container. Airtight well closed container இதனுடைய storage. Formulations which is available in tablet and also which is available in injections. Tabletல வந்து 250 mg strengthல வந்து டேப்லெட் ஃபார்முலேஷன்ஸ்ல வந்து இது கிடைக்குது. பிராண்ட் நேம் வந்து ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம் வந்து எம்டோபா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்புறம் எம்டோபா, அல்ஃபா டோபா, அல்மெட், டோபாகிட் இதெல்லாமே வந்து ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம் which is available in both tablet and injections. So uses வந்து to treat uncontrolled high blood pressure and also this drug is very safe in pregnancy. Pregnancy hypertension-க்காகவும் இந்த alpha methyl dopa வந்து கொடுக்கலாம். So centrally acting anti-hypertensive drug எல்லாமே வந்து hypertensive crisisல கொடுக்கலாம். அதாவது hypertensive emergencies-ல கொடுக்கலாம். எப்ப எல்லாமே வந்து more than 250 சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் வந்து நமக்கு வருதோ அந்த பேஷண்ட்ஸ் வந்து தாராளமாக இந்த சென்ட்ரலி ஆக்டிங் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் வந்து கொடுக்கலாம். இந்த ஆல்ஃபா மெத்தில் டோபா வந்து சேஃப் இன் பிரெக்னன்சி. தி நெக்ஸ்ட் ட்ரக் இஸ் குளோனிடின். நம்ம சிலபஸ்ல கொடுத்தது குளோனிடின் ஹைட்ரோகுளோரைடு. இந்த ட்ரக்குமே வந்து சென்ட்ரலி ஆக்டிங் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா என்னது பைரிமிடின், not pyrimidine, it's not 6-membered, it's a 5-membered. Imidazole first and third positionல ரெண்டு நைட்ரஜன் இருக்கு. ஸோ இமிடசோல் அதுக்கப்புறம் வந்து டைக்ளோரோபென்சின் ரொம்ப ஸ்ட்ரக்சர், ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர். சென்டர்ல வந்து என்னது அமைன் இருக்கு. அமைனுக்கு இந்த பக்கம் இமிடசோலும் அந்த பக்கம் டைக்ளோரோபென்சின் இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸி ஸ்ட்ரக்சர். N 2,6 1 2 3 4 5 6 செகண்ட் அண்ட் 6th பொசிஷன்ல ரெண்டு குளோரின் இருக்கு. 2,6 டைக்ளோரோஃபினைல் 4,5 இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு CH2. So 4,5 டைஹைட்ரோ இமிடசோல் 2-amine செகண்ட் பொசிஷன்ஸ்ல இந்த அமைன் குரூப் இருக்கு. இந்த குளோரோஃபினைலுக்கும் இந்த இமிடசோலுக்கும் சென்டர்ல அமைன் குரூப் இருக்கு. அதனால 2-amine. வெரி வெரி சிம்பிள். 2,6 டைக்ளோரோஃபினைல் 4,5 டைஹைட்ரோ இமிடசோல் 2-amine. ரொம்ப ஈஸி. இதனுடைய physical characters: white crystalline powder soluble in water and it should be stored in tight closed container. Usual storage and usual physical properties: white crystalline powder soluble in water, it should be stored in tight well closed container. Formulations: the clonidine which is available in tablet and also which is available in injections. இதனுடைய strength பாத்தீங்க அப்படின்னா 0.1 milligram அல்லது 0.15 milligram. 0.1 milligram னா 100 microgram. It is available in 100 microgram tablet and 150 microgram tablet. அதே மாதிரி which is available in injection also. ஒரு சில பாப்புலர் பிராண்ட் என்னது கேட்டாப்ரஸ் குளோனிடின் கேட்டாப்ரஸ், அதுக்கப்புறம் வந்து அர்காமைன், அப்புறம் நெக்ஸிக்ளான் இதெல்லாமே வந்து ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம். Uses வந்து to treat high blood pressure. Next பார்க்கக்கூடிய drugs ஹைட்ரலாசின் ஹைட்ரோகுளோரைடு வந்து எதுல பார்த்தோம் அப்படின்னா வாசோடைலேட்டர்ல வந்து எஸ்பெஷலி ஆர்டெரியோ டைலேட்டர் ட்ரக்ஸ்.
ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ். என்னது நாப்தலின், இங்க என்ன நாப்தலின், தாலசின், தாலசின், தாலிக் ஸ்ட்ரக்சர் தாலசின், ரெண்டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷன்ஸ்ல ரெண்டு ஹெட்டிரோஆட்டம் நைட்ரஜன்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸி ஸ்ட்ரக்சர். ஒன் ஹைட்ரசினோ தாலசின், இது வந்து தாலசின், 1 ஹைட்ரசினோ தாலசின், இதனுடைய கெமிக்கல் நேம் 1 ஹைட்ரசினோ தாலசின், சுருக்கமா ஹைட்ரலாசின் அப்படின்னு சொல்லுவோம். which is available in hydrochloride salt. Hydrochloride salt, hydrolysine hydrochloride salt. So salt formula Y2 off white crystalline powder. Hydrochloride salt formula இதனுடைய physical properties வந்து Y2 off white crystalline powder which is soluble in water. It should be stored in well closed airtight container and protect from light. Usual storage the formulations which is available tablet 25 milligram. Familiar brand name tablet la வந்து என்னது Neprizol tablet, hydrolysine tablet 25, Neprizol 25 milligram. அதுக்கப்புறம் வந்து injections 20 milligram per ml, 20 milligram per ml. injections வந்து Apraxin, popular brand name Apraxins. அதுக்கப்புறம் என்னது Hydrastart. ஸோ இந்த ட்ரக்ஸ் வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி இது வந்து டைரக்டா ஆர்டரியை வந்து டைலேட் பண்றதுனால திஸ் ட்ரக்ஸ் இஸ் கிவன் ஃபார் ஹைப்பர்டென்சிவ் கிரைசிஸ் ஆர் ஹைப்பர்டென்சிவ் எமர்ஜென்சி. ஸோ எப்போ எல்லாமே வந்து அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அவங்களுக்கு வந்து, அதாவது மோர் தென் சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் மோர் தென் 250 இருக்கோ அப்போ வந்து இந்த ஹைட்ரலசின்ஸ் வந்து கொடுப்பாங்க இன்ஜெக்டபிளா. ஓகேங்களா? ஸோ நாம லாஸ்டா பார்க்கக்கூடிய ட்ரக்ஸ் டிபின் அப்படின்னாவே என்னது, கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ்ல 3 கேட்டகரி பார்த்தோம். ஒன்னு வந்து ஃபினைல் ஆல்கலமைன், ரெண்டாவது பென்சோதயாசின், மூணாவது டைஹைட்ரோபைரிடின். எஸ்பெஷலி என்னது 1,4 டைஹைட்ரோபைரிடின், அதனால என்னது நெஃபிடிபின் அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் 1,4 டைஹைட்ரோபைரிடின் டெரிவேட்டிவ்ஸ். அதனுடைய ஸ்ட்ரக்சர் படிக்கலனா கூட, அதனுடைய கெமிக்கல் நேம் பார்க்கலனா கூட பரவாயில்ல, அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ அம்லோடிபின், நிஃபிடிபின் எல்லாமே வந்து என்னது 1,4 டைஹைட்ரோபைரிடின் டெரிவேட்டிவ்ஸ். இதனுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ் yellow crystalline powder, note it, yellow crystalline powder, insoluble in water, slightly soluble in alcohol, insoluble in water, slightly soluble in alcohol. Formulations which is available in tablet and also which is available in capsules. டேப்லெட்ல வந்து 10 milligram and 20 milligramல அவைலபிள். 10 milligram நார்மல் டேப்லெட், 20 milligram வந்து சஸ்டெயின் ரிலீஸ்ல அவைலபிள். கேப்சூல் வந்து 5 milligram and 10 milligram கேப்சூல்ஸ்ல அவைலபிள். ஸோ டேப்லெட்ல வந்து 20 milligram சஸ்டெயின் ரிலீஸ்ல வந்து இந்த டேப்லெட் வந்து அவைலபிள். இது வந்து ஒரு வண்டர்ஃபுல் ட்ரக்ஸ். பிராண்ட் நேம் வந்து கால்சிகார்ட், எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரக் தான் கால்சிகார்ட். அதுக்கப்புறம் டெபின், அதுக்கப்புறம் என்னது நெஃபிலாட். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம். யூசஸ் வந்து யூஸ்வலாகவே வந்து கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் வந்து ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் கொடுப்போம். இந்த நெஃபிடெபின் வந்து நிறைய பர்பஸ்க்காக கொடுக்குறோம். டு ட்ரீட் ஆன்ஜினல் பெயின்காக இந்த ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி டு ட்ரீட் ஹைப்பர்டென்ஷனுக்காக கொடுக்குறோம். அதே மாதிரி என்னது இந்த நெஃபிடெபின் ட்ரக்ஸ் வந்து சேஃப் இன் பிரெக்னன்சி ஹைப்பர்டென்ஷன். ஸோ பிரெக்னன்சிக்கு என்னது ஹைப்பர்டென்ஷன், யாருக்கெல்லாம் வந்து பிரெக்னன்சி இருக்கோ அவங்களுக்கு இந்த ட்ரக்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ யூஸ்வலாகவே வந்து பிரெக்னன்சிக்கு 3 கேட்டகரி கொடுப்பாங்க. அந்த ஆல்ஃபா மெத்தில் டோப்பா கொடுக்கலாம், அதுக்கப்புறம் நிஃபிடிபின் கொடுக்கலாம் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ்ல. மூணாவது வந்து பீட்டா பிளாக்கர்ஸ்ல நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா லாபிட்டோடல் கொடுக்கலாம். இந்த 3மே வந்து ஒரு முக்கியமான ட்ரக் யாருக்கு, பிரெக்னன்சி உமனுக்கு. புரியுதுங்களா? ஸோ அடிக்கடி எம்சிக்யூல கேட்பாங்க. ஸோ ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் ஒன்ஸ் நாம டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா இதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், கிரானிக்கா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்ணு பாதிக்கும், ரெட்டினா, லென்ஸ் அண்டு கார்னியா பாதிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்ல நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஸோ ரொம்ப நாளா வந்து ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிறதுனால நிறைய மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். எஸ்பெஷலி லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோபி, அதுக்கப்புறம் வந்து
நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து கண்டினியூஸா இருக்கிறதுனால இந்த பிளட் வெசல்ஸ் இன்டர்னல்ல வந்து ஆத்ரோஸ்க்ளிரோசிஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அது நாள்பட வந்து என்னது ஸ்க்ளிரோசிஸ், அதுக்கப்புறம் நாள்பட வந்து த்ரோம்போஸ், அதுக்கப்புறம் அது எல்லாமே எம்போலிசமா மாறி பிளாக் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ கரோனரி ஆர்டரி டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கு. இந்த ஹைப்பர் டென்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அதே மாதிரி எப்படி வந்து கரோனரி பிளாக் இருக்கோ அதே மாதிரி செரிபிரல்லையும் பிளாக் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது செரிபிரல் வாஸ்குலர் டிசீஸ், பேரலைசிஸ், ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமா நம்மளுடைய கிட்னி பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அக்யூட் கிட்னி ஆர் கிரானிக் நாட் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா, ஸோ விட்டுட்டோம், அதை நாம சரியா கண்டுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கிட்னியும் பாதிக்கும், லிவர் பாதிக்கும். ஸோ ஓவராலா மேஜர் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து பாதிக்கும். புரியுதுங்களா? இதனுடைய பேத்தோ பிசியாலஜி எல்லாமே வந்து நம்ம ஃபார்மகோ தெரபியூட்டிக்ஸ்ல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து கெமிஸ்ட்ரி பார்ட்ல ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக் கிளாசிபிகேஷன்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ட்ரக்ஸ் பார்த்தோம். நல்லா படிங்க. தேங்க்யூ.